கியாமத்தினால் நெருங்க நெருங்க அதனுடைய அடையாளங்கள் ஒன்று கல்வி என்பது குறைந்துவிடும். எது குறைந்துவிடும்? மக்களிடத்திலே மார்க்க அறிவு, இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி ஒரு முஸ்லிமுக்கு தெரிய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் கூட மக்கள் மத்தியில் இருக்காது. எதுவுமே தெரியாமல் முஸ்லிமாக இருப்பான். கல்வி அறிவே இல்லாமல் என்னவாக இருப்பான் என்றால் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பார்க்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மக்களிடத்திலிருந்து கல்வி என்பது முழுமையாக அவர்களிடத்திலே அறியாமை வந்துவிடும். எதையுமே அவர்கள் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொழுகையை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஈமான் சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்டத்திட்டங்கள் என்ன, ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் யன்சிலு அல் ஜஹல், அவர்கள் மீது அந்த அறியாமை, எதை கேட்டாலும் தெரியாது. தொழுகை எப்படி தொழணும் பல முஸ்லிம்களுக்கு தெரியாது. அப்படிதான் இருக்காங்க. இதுதான் அறியாமை. இந்த அறியாமையிலே மக்கள் மூழ்குவார்கள். கல்வி என்பது என்ன என்றால் எடுக்கப்படும், அவர்கள் மத்தியிலிருந்து கல்வி எடுக்கப்படும். இதை பற்றி தெளிவாக ஒருவர் கேட்கின்றார்கள், யார் சொல்லலாம், கல்வி எப்படி எடுக்கப்படும்? நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம் சொல்லலாம். இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம், அதில் தெளிவாகிக் கொள்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளும் குர்ஆனை ஓதுகின்றார்கள், தெளிவாகி இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் குர்ஆனை ஓதுவார்கள். அப்படி கல்விகள் நடந்து கொண்டே இருக்கு. எப்படி கல்வி எடுக்கப்படும்? இந்த ஹதீஸிலே 2-3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன? முதல் விஷயம், சஹாபாக்கள் குர்ஆனை அதிகமாக படித்தார்கள், அதை சரியாக விளங்கிக் கொண்டார்கள். சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கும் சஹாபாக்கள் குர்ஆனை படிக்க வைத்தார்கள், விளக்க வைத்தார்கள். ஏதோ குர்ஆன் சொல்ல இருந்துச்சு, புரியாம அப்படியே குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்த சஹாபாக்கள் அதை தெளிவாக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் சொல்லவும் செய்கிறார்கள். அந்த சஹாபி குர்ஆனை நாம் படிக்கவும் செய்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத் தருகின்றோம் என்றால் அர்த்தத்தை புரிந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு சஹாபாக்கள் ஆச்சரியம். எப்படி கல்வி எடுக்கப்படும்? நம்ம புரிந்து படிக்கிறோமே. அதை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கல்வி எடுக்கப்படுவது என்று சொன்னால் அறிஞர்கள், உலமாக்களை அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் உலமாக்களுடைய மரணத்தை குறித்து தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். யக்துல் இல்ம எப்படி எடுக்கப்படும் என்றால் பிஃபத்லில் உலமா, உலமாக்களுடைய மௌத்தை கொண்டு தான் அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் கல்வி குறைப்பான். இப்படித்தான் கல்வி குறைந்து கொண்டே போகும். அப்படி மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அறியாத, ஒண்ணுமே தெரியாது, குர்ஆன் என்னவென்று தெரியாது, ஹதீஸ் என்னவென்று தெரியாது, அப்படிப்பட்டவரை மக்கள் இமாமாகவும் தலைவராகவும் ஆக்கிக் கொள்வார்கள். அவரிடத்திலே இவர்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி கேட்பார்கள். தெரியாமலே அவன் என்ன செய்வான் என்றால் அந்த மார்க்க விஷயத்தை அவன் பதில் சொல்லுவான். அவனும் வழிகேட்டிலே போவான், இந்த மக்கள் வழிகேட்டிலே போய்விடுவார்கள். எப்படி பாருங்கள், கியாமத் நாள் நெருங்க நெருங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சரியான முறையில் படித்து விளங்கி இருக்கக்கூடிய உலமாக்களுடைய குறைவு ஏற்படும். அப்பொழுது மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் படிக்காத ஒருவனை என்ன செய்வார்கள் என்றால் தலைக்கு மேலே எடுத்து வச்சுட்டு அவர்கிட்டயே மார்க்க விஷயத்தை கேட்பார்கள். அவன் தெரியாமல் இருந்தாலும் மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுப்பான், இவனும் வழிகேட்டிலே போவான், மக்களையும் வழிகெடுப்பான். கல்வியை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மார்க்க அறிஞர்களை நாம் தேட வேண்டும். காரணம், கியாமத்துடைய அடையாளங்களை கேட்டுட்டே வரும்போது ஒரு விஷயத்தை கவனித்து இருக்கிறோம். எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்து விடும் என்று சொல்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையை குறைக்கக்கூடாது. நல்லா புரியும். எப்படி கல்வி என்பது குறைந்து விடும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் நம்ம கல்வியை தேடி போகணும். கல்வி நம்ம தூரம் ஆகக்கூடாது. எங்கெல்லாம் நமக்கு மார்க்க விஷயத்தை சொல்லப்படுகிறது, குறிப்பாக இப்படிப்பட்ட இடம், இந்த இடத்திலே குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக எப்படி சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்களோ அந்த இடத்திலே சொல்லித்தர மார்க்க அறிஞர்கள் வருகிறார்கள். அந்த வகுப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த அமர்வில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இல்லை என்றால் நாமும் அல்லாஹ் சொன்னது போல் இஹ்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும், கியாமத் நாள் என்பதோ நெருங்கிவிட்டது. இஹ்தரப லின்னாஸ் ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஅரிதுன், அவர்களும் வேறு திசையில் வேறு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.